இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். பாரதிய ஜனதா மேலிடம் அவசர அழைப்பு. சென்னை வந்த அண்ணாமலை. தமிழக பாரதிய ஜனதா தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தலைமையில் சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் பாரதிய ஜனதா மையக்குழு கூட்டம் திட்டமிடப்பட்டது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க அண்ணாமலைக்கு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்தார். இந்த அழைப்பின் பேரில் புதுச்சேரியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த அண்ணாமலை அவசரமாக ஹெலிகாப்டர் மூலம் சென்னை வந்தடைந்தார். விஜய் பிரச்சாரத்தில் நடந்த சம்பவம். தேர்தல் ஆணையம் அதிரடி உத்தரவு. தாவேகா தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய சட்டசபை தொகுதிகளில் போட்டியிட உள்ளார். திங்களன்று பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த அவர் பிரச்சாரத்தை துவக்கினார். அப்போது அவருக்கு முறையாக பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து தாவேகாவின் நிர்வாகி நிர்மல்குமார் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கிற்கு புகார் மனு ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் பெரம்பூரில் தாவேகா பிரச்சாரத்திற்கு போதிய பாதுகாப்பு இல்லை, போக்குவரத்தை போலீசார் சரி செய்து கொடுக்கவில்லை, போதிய போலீஸ் பாதுகாப்பு அளிப்பதுடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அனைத்து கட்சிகளுக்கும் சமமான பிரச்சார முறை இருக்க வேண்டும் என கூறியுள்ளார். இதையடுத்து வில்லிவாக்கம் தொகுதியில் விஜய் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டது. பாதுகாப்பு குறைபாடு உள்ளதால் பிரச்சாரம் ரத்து செய்யப்படுவதாக மாவட்ட செயலர் பூச்சிமுருகன் அறிவித்தார். தொடர்ந்து கொளத்தூரில் பிரச்சாரத்தின் போது தேர்தல் விதிகளை மீறியதாக தாவேகா தலைவர் விஜய் மீது 5 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் விஜய் பிரச்சாரத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்கவில்லை என தாவேகா அளித்த புகார் மனுவுக்கு விளக்கம் கேட்டு டிஜிபிக்கு தமிழக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் கடிதம் எழுதியுள்ளார். அதில் பிரச்சாரத்தில் பாதுகாப்பு தொடர்பான விதிகளை அனைவருக்கும் சமமாக அமல்படுத்த வேண்டும், அனைத்து கட்சியின் வேட்பாளர்களுக்கும் சமமான பாதுகாப்பு வழங்க வேண்டும், விஜய் பிரச்சாரத்தில் நடந்தது என்ன என்பது குறித்து சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் விளக்கம் கேட்டுள்ளோம், பிரச்சாரத்தில் ஏற்பட்ட இடையூறுகள் தொடர்பான விவரங்களும் கோரப்பட்டுள்ளன என அர்ச்சனா பட்நாயக் கூறியுள்ளார். திருச்சி கிழக்கு தொகுதியில் ஏப்ரல் 2 விஜய் வேட்புமனு தாக்கல். தமிழக சட்டசபை தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதியும் வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதியும் நடைபெறுகிறது. சட்டசபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று துவங்கியது. ஏப்ரல் 6 வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம். முதல்வர் ஸ்டாலின், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் நேற்று முதல் நாளிலேயே வேட்புமனு தாக்கல் செய்தனர். பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் தாவேகா தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். மற்றொரு தொகுதியான திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் நாளை மறுநாள் ஏப்ரல் 2ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார். அன்றைய தினம் பிரச்சாரம் மேற்கொள்ளும் இடங்களில் அனுமதி கேட்டு தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தாவேகா சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. விஜய் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடுகளை செங்கோட்டையன் மற்றும் கூப்பா கிருஷ்ணன் ஆகியோர் பார்வையிட்டனர். தனி தொகுதிகளில் தில்லுமுள்ளு. இந்து முன்னணி அதிர்ச்சி தகவல். இந்து பட்டியல் சமூக மக்களின் உரிமையை பாதிக்கும் வகையில் தனி தொகுதியில் போட்டியிடும் வேற்று மதத்தைச் சேர்ந்தவர்களின் வேட்புமனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்து முன்னணி தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மாநில தலைவர் காடீஸ்வர சுப்பிரமணியம் அறிக்கை. தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 46 தனி தொகுதிகள் உள்ளன. இந்து பட்டியல் சமூக மக்கள் மட்டுமே போட்டியிடக்கூடியவை இந்த தொகுதிகள். இங்கு கிறிஸ்தவ மற்றும் வேற்று மதத்துக்கு மாறியவர்கள், அதன் வழிபாட்டு முறையை தொடர்பவர்கள், தங்களது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கிறிஸ்தவ பெயர்களை வைத்துள்ளவர்கள், கிறிஸ்தவ விழாக்களை கொண்டாடுபவர்கள் சிலர் போட்டியிடுகின்றனர். இந்து பட்டியல் சமூகத்தவர் என போலியாக சான்றிதழ் பெற்று அதன் அடிப்படையில் தனி தொகுதிகளில் போட்டியிடுவதாக தெரிகிறது. தனி தொகுதி என்பது இந்துக்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ள உரிமையாகும். சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட் வழங்கிய தீர்ப்பிலும் மதம் மாறியவர்கள் பட்டியல் சமூக சலுகைகளை பெற முடியாது என தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இந்த சூழலில் சட்டத்தையும் அரசையும் தேர்தல் ஆணையத்தையும் ஏமாற்றும் வகையில் வேற்று மதத்திற்கு மாறியவர்கள் தாங்கள் மதம் மாறியதை மறைத்து போலியாக சான்றிதழ் பெற்றுவிடுகின்றனர். இந்து மக்களின் உரிமைகளை பறிக்கும் வகையில் இந்து பட்டியல் இனத்தவர் மட்டுமே போட்டியிடக்கூடிய தனி தொகுதிகளில் போட்டியிட முயன்று வருகின்றனர். சிறுவயதில் இந்துவாக இருந்தபோது இந்து பட்டியல் சமூகத்தவர் என சான்றிதழ் பெற்றவர்கள் இடைக்காலத்தில் மதம் மாறியதை மறைத்து பழைய சான்றிதழ் அடிப்படையில் இன்று பட்டியல் சமூக மக்களின் உரிமைகளை பாதிக்கும் வகையில் தனி தொகுதிகளில் போட்டியிட முயன்று வருகின்றனர். எனவே தனி தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்தும் அவர்களது சாதி சான்றிதழ் குறித்தும் தேர்தல் ஆணையம் முறையாக ஆய்வு செய்து வேற்று மதத்தவர்கள் வைத்துள்ள போலி சான்றிதழ்களை ரத்து செய்து
அவர்கள் வேட்புமனுவையும் தள்ளுபடி செய்யுமாறு இந்து முன்னணி கேட்டுக் கொள்கிறது. தனி தொகுதியில் போட்டியிடும் பல்வேறு கட்சியினரின் சாதி சான்றிதழ் குறித்து எழும் ஆட்சேபனைகளையும் தேர்தல் ஆணையம் நேரடியாக விசாரிக்க வேண்டும் என இந்து முன்னணி வேண்டுகோள் விடுக்கிறது. தமிழகத்தில் சாதி சான்றிதழ் வழங்கும் தாசில்தார் தனி தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை அந்தந்த தொகுதிகளில் கண்காணிக்க வேண்டும். வேற்று மதத்தை சார்ந்தவர்கள்தான் என உறுதி செய்யப்பட்டால் அவர்கள் வைத்துள்ள போலி சான்றிதழ் குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதனை ரத்து செய்ய வேண்டும் என காடேஸ்வரா கூறினார். ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 2500 கூப்பன். பாஜகவின் அதிரடி தேர்தல் அறிக்கை. கேரளாவில் ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. தேர்தலையொட்டி அம்மாநில பாஜக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் குறிப்பிட்டுள்ள வாக்குறுதிகள் விவரம்: ஏழை மற்றும் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பங்களுக்கு மாதம் 2500 கூப்பன் வழங்கப்படும். உணவு சுகாதார பாதுகாப்பு அட்டை என்ற இந்த கூப்பனை பயன்படுத்தி மருந்து மற்றும் மளிகை பொருட்களை வாங்கலாம். ஓணம் மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகைகளின் போது தலா 1 என ஆண்டுக்கு 2 கேஸ் சிலிண்டர்கள் இலவசம். எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும். பெண்கள், விதவைகள் மற்றும் 70 வயது கடந்த மூத்த குடிமக்களுக்கு மாதம் 3000 நலவாழ்வு ஓய்வூதியம் வழங்கப்படும். அனைத்து பயிர்களுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை அளிக்க உறுதி செய்யப்படும். திருவனந்தபுரம் கண்ணூரை இணைக்கும் அதிவேக ரயில் பாதை அமைக்கப்படும். திருவனந்தபுரம் கோழிக்கோட்டில் புதிய மெட்ரோ சேவைகள் தொடங்கப்படும். அடுத்த 5 ஆண்டுகளில் அரசு பள்ளிகளில் விருப்ப பாடமாக ஆங்கில வழிக்கல்வி படிப்படியாக அறிமுகப்படுத்தப்படும். சபரிமலை தங்க கொள்ளை குறித்து உரிய நேரத்தில் சிபிஐ விசாரணை நடத்தப்பட்டு ஊழல்வாதிகள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள். சபரிமலை, குருவாயூர் வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க தேவசம் வாரியங்கள் சீரமைக்கப்படும். சபரிமலை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்படும். கேரளாவில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் மாதம் 20,000 லிட்டர் இலவச குடிநீர் வழங்கப்படும். கேரள மக்களுக்கு புதிதாக வேலைவாய்ப்புகளை வழங்கும் நிறுவனங்களுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்கப்படும் என பல கவர்ச்சிகர அறிவிப்புகளை பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் வெளியிட்டுள்ளார். முதல் முறை ஓட்டு போட்டால் அல்வா கிடைக்கும். கேரளாவில் புதிய திட்டம். இந்திய தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு தேர்தலின் போதும் 100% ஓட்டுப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. இந்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்கும் கேரளா, தமிழகம், அசாம், மேற்கு வங்கம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களிலும் ஓட்டுப்பதிவு சதவீதத்தை அதிகரிக்க தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கேரளாவில் முதலாக ஓட்டளிக்க வரும் இளைஞர்களுக்கு அல்வா கொடுக்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. இதற்காக ஓட்டு இனிக்கும் கேரளா இயக்கம் என்ற தலைப்பிலான ஒரு திட்டத்தை தலைமை தேர்தல் அதிகாரி ரத்தன் யூ கேல்கர் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: இளைஞர்களின் ஓட்டுப்பதிவு சதவீதத்தை அதிகரிக்கும் முயற்சியாக மாவட்டங்கள் முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓட்டுச்சாவடிகளில் முதல் முறை வாக்காளர்களுக்கு சிறப்பு முத்திரையிடப்பட்ட அல்வா வழங்கப்படும். இந்த திட்டத்துக்கான ஓட்டுச்சாவடிகளை மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் தேர்ந்தெடுப்பர். அதைத் தொடர்ந்து அந்த அதிகாரிகளின் அலுவலகங்களுக்கு 200 அல்வா பாக்கெட்டுகள் அனுப்பி வைக்கப்படும். முதல் முறை வாக்காளர்களை சரிபார்ப்பதற்கும் குறிப்பிட்ட ஓட்டுச்சாவடிகளில் அல்வா பாக்கெட்டுகள் முறையாக விநியோகிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கும் ஓட்டுச்சாவடி நிலை அலுவலர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பொறுப்பேற்பர். அல்வா வழங்கும் செயல்முறை தேர்தல் நடைமுறைகளுக்கு எவ்வித தடையையும் ஏற்படுத்தக்கூடாது. தேவைப்பட்டால் ஓட்டுச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு உதவ கூடுதல் தன்னார்வலர்களை பணியில் அமர்த்தலாம் என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பீகார் கோயிலில் கூட்ட நெரிசல், 8 பேருக்கு சோகம். பீகார் மாநிலத்தின் நாலந்தா மாவட்டத்தில் உள்ள மெஹ்ரா என்ற கிராமத்தில் ஷீத்லா தேவி கோயில் உள்ளது. வட இந்தியர்கள் கடைபிடிக்கும் சைத்ரா மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு அந்த கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடியிருந்தனர். அப்போது திடீர் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதனால் ஒருவருக்கு ஒருவர் முண்டியடித்துக் கொண்டு செல்ல முயன்றனர். அப்போது நிலை தடுமாறி கீழே விழுந்தவர்கள் மீது மற்ற பக்தர்கள் ஏறிச் சென்றனர். கூட்டத்தின் நடுவில் சிக்கிய பெண்கள் ஆங்காங்கே மயங்கி விழுந்தனர். தீயணைப்புத் துறையினர் உடனடியாக அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இருப்பினும் இந்த சம்பவத்தில் பெண்கள் உட்பட 8 பேர் மரணமடைந்தனர். 12 பேர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கூட்ட நெரிசலில் சிக்கி படுகாயமடைந்த பெண் பக்தர் கூறுகையில், கோயிலில் அதிகப்படியான கூட்டம் இருந்தது. அதை கட்டுப்படுத்த கோயில் நிர்வாகம் மற்றும் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றார். हम लोग तो जा ही रहे थे, भीड़ था। मगड़ा के मंगलवार को यहाँ
भीड़ लगता है कि मगरा माता के यहाँ शीतला माता का दर्शन होता है। हम लोग भी पटना से आए दर्शन करने के लिए, लेकिन दर्शन हुआ कि भगदड़ हो गया, मार गया आदमी, मर गया। तो प्रशासन के कमजोरी से न मरा आदमी। कितना लोग आपके हिसाब से हुआ? 5 आदमी को तो बोल रहा है, लेकिन हम नहीं देखे कि 5 आदमी है कि देखे नहीं है, हम सुने हैं कि 5 आदमी है। सीरियस है, एम्बुलेंस गया है। अब भगदड़ भीड़ इतना हो गया आदमी के, एक दूसरे का जानता के देहात का कैसा रहता है, एक दूसरे पर सवाल पहले हम करेंगे, पहले हम। कोई प्रशासन नहीं, कोई प्रशासन नहीं, कोई प्रशासन नहीं है। ममता देवी है। बड़ी भीड़ है, हम लोग 4 आदमी आए पटना से। आगे भैया सब आगे पीछे हो गए, भगदड़ हो गए हाल, सब आदमी पंडित मारल भगदड़ हो गए हाल। ओकरा बरू चढ़ल, एकरा बरू चढ़ल। आपका भी आदमी कोई डेट हमर सहेली की नाम है तोहर? हमर नाम रीता है। रीता कहाँ घर को? पटना। இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்து பிரதமர் மோடி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: பீகார் மாநிலம் நாலந்தா மாவட்டத்தில் நடந்த இந்த விபத்து மிகுந்த வேதனையை அளிக்கிறது. அன்புக்குரியவர்களை இழந்தவர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரதமர் தேசிய நிவாரண நிதியிலிருந்து இறந்தவர்களின் குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்றார். இந்த சம்பவம் குறித்து பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: பீகாரின் ஷீத்லா தேவி கோயிலில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி பலியான பக்தர்களின் இறப்பு மிகுந்த கவலை அளிக்கிறது. இச்சம்பவம் குறித்து கேள்விப்பட்டவுடன் மனம் உடைந்துவிட்டது. இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 4 லட்சம் ரூபாயும் முதல்வர் நிதியிலிருந்து மேலும் 2 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். பாரதிய ஜனதாவில் லியாண்டர் ஃபயஸ் புது இன்னிங்ஸ் ஸ்டார்ட். மேற்கு வங்க தேர்தலில் களமிறங்குகிறார். மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் 23, 29 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது. மம்தா தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணியும் ஆட்சியை பிடிக்க மும்முரம் காட்டுகின்றன. காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கட்சிகளும் தனித்து களம் காண்கிறது. இந்த சூழலில் பிரபல டென்னிஸ் வீரர் லியாண்டர் ஃபயஸ் பாரதிய ஜனதாவில் இணைந்தது மேற்கு வங்க அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கம் வென்ற ஃபயஸ் டென்னிஸ் விளையாட்டில் பல சாதனைகளை புரிந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவர். 2021ஆம் ஆண்டில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து அரசியல் களம் கண்டார். 2022ஆம் ஆண்டில் நடந்த கோவா தேர்தலில் அக்கட்சி சார்பில் பிரச்சாரம் மேற்கொண்டார். ஆனால் அவரை திரிணாமுல் காங்கிரஸ் ஓரம் கட்டியது. இந்நிலையில் அண்மையில் கொல்கத்தாவில் பாரதிய ஜனதாவின் தேசிய தலைவர் நிதின் நபினை சந்தித்து பேசினார் ஃபயஸ். அப்போதே ஃபயஸ் பாரதிய ஜனதாவில் சேரப்போவதாக பேச்சு அடிபட்டது. மேற்கு வங்க தேர்தலில் பாரதிய ஜனதா சீட்டு கொடுக்கப் போவதாகவும் யூகங்கள் கிளம்பின. இந்த நிலையில் டெல்லியில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு முன்னிலையில் லியாண்டர் ஃபயஸ் முறைப்படி பாரதிய ஜனதாவில் தன்னை இணைத்துக் கொண்டார். 40 ஆண்டுகள் டென்னிஸ் விளையாடி நாட்டுக்கு பெருமை சேர்த்தேன். இப்போது நாட்டுக்கு சேவை செய்வதற்காக பாரதிய ஜனதாவில் இணைந்திருக்கிறேன். இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கும் விளையாட்டுத்துறை வளர்ச்சிக்கும் பாடுபடுவேன் என லியாண்டர் ஃபயஸ் கூறினார். हमारा जो फोकस है कि नेक्स्ट 20-25 इयर्स में ये यूथ का जो स्पोर्ट्स एजुकेशन उस पे फोकस करे. ये जो पर्ची जो है ना, ये खाली पर्ची नहीं है, ये रिस्पॉन्सिबिलिटी है. 40 साल से मैं देश के लिए खेले, डेविस कप में, ओलंपिक्स में, माँ का नाम बढ़ाने के लिए, पापा का नाम बढ़ाने के लिए, फैमिली का नाम बढ़ाने के लिए और देश का नाम बढ़ाने के लिए. अभी ये जो नया खेल जो मैं लिए और मौका मिले हमारे भाई से. அவரை வரவேற்ற மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு, நீங்கள் பாரதிய ஜனதாவில் பெரிய தூர இன்னிங்ஸை விளையாடுவீர்கள் என வாழ்த்தினார். மேற்கு வங்க சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா சார்பில் ஃபயஸ் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.